10 o'clock வந்தேன். நேற்று நான் கூட ஸ்டோரி கூட போட்டிருந்தேன், அவர் கூட எடுத்து ஸ்டோரி போட்டிருந்தேன் டிக்கெட் வச்சுட்டு. ஸோ ஒரு படம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ரொம்ப நாளாகவே வெயிட் பண்ணியிருந்தேன் பிளாக்மெயில் படம் எப்போ வரும். அப்புறமே இப்போ மென்டல் மேனேஜர்னு ஒரு படம் ஜிவி நடிக்க போகிறாரு, அதுவும் எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வெயிட்டிங்காக இருந்தோம். படம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஜிவி ஃபேன்னு சொல்ல, எல்லா சீனுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இன்டர்வல் போயிட்டு எல்லோரும் உள்ளே டக்குன்னு வந்துட்டோம். ஏன்னா படம் இன்டர்வல் சீனே ரொம்ப ஒரு ட்விஸ்டோட தான் வச்சு முடித்தாங்க. ஸோ எந்த சீனுமே மிஸ் பண்ணுற மாதிரி இல்லை. படத்தில் ஒரு லவ் சாங் இருக்குது அண்ட் ஒரு ஐட்டம் சாங் இருக்குது. ஃபுல்லாக லவ் பற்றி இல்லாமல் அந்த பேர் பிளாக்மெயில் வச்சுருக்காங்களே, ஸோ அந்த பேருக்கு ஜஸ்டிஸ் பண்ணுற மாதிரி எல்லா சீனுமே பிளாக்மெயில் ரிலேட்டடாக இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு படம். கன்ஃபார்மாக ஒரு வாட்டி பார்க்கணும். ஜிவி பிரகாஷ் தான் அவர் ஃபேன்ஸ் எனக்கு அவரை தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ அவர் ரொம்ப க்யூட்டாக பண்ணியிருந்தார். ஸோ அந்த ஹீரோயினுமே அவங்க காஸ்ட்யூம் படத்தில் நல்லா க்யூட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த கடை ஒவ்வொரு வாட்டியும் நம்ம குழந்தை கிடச்சோடனே ஓகே இதோட அந்த சீன் முடிஞ்சிச்சு போல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைப்போம். பார்த்தா ஒவ்வொரு சீனுமே பார்த்தா கிடைக்கிற மாதிரி கிடைக்கும், திருப்பி அந்த குழந்தை காணாம போயிடும். ஸோ அந்த சீன்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நமக்கு பார்க்குற எல்லாருக்கும் ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அதை இப்போ தான் கிடச்ச மாதிரிச்சு, அதுக்குள்ளே காணாம போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு ஜாலியாக பார்க்கலாம், ஃபேமிலியோட பார்க்கலாம். படத்தில் இந்த டபுள் மீனிங்லாம் கிடையாது, ஃபுல்லாகவே டீசெண்டாக இருக்கும். ஃபேமிலியோட பார்க்கலாம்.